வெல்கம் டு ஆர்எஸ்கே நீட் அகாடமி. நம்ம வந்து என்னன்னா இப்போ ஆர்எஸ்கே நீட் அகாடமியில் சூப்பர் ஃபாஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. சூப்பர் ஃபாஸ்ட் பேட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு இந்த தடவை நீட் எக்ஸாம் எழுதி நல்ல ஸ்கோர் எடுத்திருப்பீங்க, ஆனால் ஒரு ஜஸ்ட் மிஸ்ல வந்து ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜ் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால நீங்க திரும்பவும் ஒரு ரிப்பீட்டர்ஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து என்ன எல்லா கான்செப்ட்டுமே தெரியும், உங்களுக்கு தேவையானது ரிவிஷன் மட்டும்தான். அப்போ உங்களுக்கான பேட்ச் தான் வந்து என்ன சூப்பர் ஃபாஸ்ட் ரிவிஷன் பேட்ச் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ அந்த அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஈர்ப்பியல் அப்படிங்கக்கூடிய கிராவிடேஷன்ங்கிற சாப்டர்ல இருந்து நமக்கு என்சிஆர்டில இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, கெப்லரின் இரண்டாவது விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கெப்லரின் இரண்டாவது விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இன்னும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சுற்றுப்பாதை விதி, பரப்பு விதி, சுற்றுக்கால விதி, ஈர்ப்பு விதி. இதுல எது கரெக்ட்? இப்ப கெப்லரின் இரண்டாவது விதி வந்து என்ன சொல்லுவோம்னா, நம்ம பரப்பு விதி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆன்சர் வந்து என்ன? பரப்பு விதி. அடுத்தது, கெப்லரின் இரண்டாவது விதி எதை கையாள்கிறது? கோள்களின் சுற்றுப்பாதைகளின் வடிவம், அது எந்த வடிவத்துல சுத்திட்டு இருக்கு? அடுத்து, கோள்கள் பயணிக்கும் வேகம் அல்லது பரப்பு, கோள்கள் சூரியனை சுற்றி வர எடுக்கும் கால அளவு, 4வது கால பயணம். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுல கெப்லரின் இரண்டாவது விதி எதை கையாள்கிறதுனா, கோள்கள் பயணிக்கும் வேகம் அல்லது கடக்கும் பரப்பளவு. சரியா? இதான் வந்து என்ன கெப்லரின் இரண்டாவது விதி கையாள்கிறது. அப்போ ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன். அடுத்து, கெப்லரின் மூன்றாவது விதிக்கான வாய்ப்பாடு. கெப்லரின் மூன்றாவது விதி வந்து பார்த்தோம்னா, ஜென்ரலா நம்ம டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஆப்ஷன்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, டீக்கு பதிலாக பிங்கிறது கொடுத்துருக்காங்க. உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஒன்றும் இல்லை, டீக்கு பதிலாக பி தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏ கியூப். நம்ம படிக்கிறது டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப்னு படிப்போம். அதே இது வந்து என்ன, இங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி டீக்கு பதிலாக பி, ஆர்க்கு பதிலாக ஏங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏ கியூப் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். அடுத்து, ஒரு சமபக்க முக்கோணம் ஏபிசியின் முனைகளில் ஒவ்வொன்றும் mkg உள்ள 3 சம நிறைகள் நிலையாக வைக்கப்பட்டுள்ளன. முக்கோணத்தின் மையப்பகுதி ஜியில் வைக்கப்பட்டுள்ள 2m நிறையில் செயல்படும் விசை என்ன? இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினை வந்து உங்களுக்கு டிரைவ் பண்ணி ஒரு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே நமக்கு என்னன்னா, ஒரு சமபக்க முக்கோணத்தின் முனைகளில் m நிறை கொண்ட 3 நிறைகள் உள்ளன. சமபக்க முக்கோணத்தின் மையத்தில் என்ன இருக்கு? ஒரு நிறை வைக்கப்பட்டுள்ளது, 2m அப்படிங்கிற நிறை இருக்கு. அதில் செயல்படக்கூடிய விசை வந்து என்ன அப்படிங்கிறத கேட்கிறாங்க. இது வந்து என்ன, பை சிமெட்ரி, என்ன சமநிலைத்தன்மைப்படி வந்து என்னன்னா 3 விசைகள் 3 பக்கம் சமமா பிடிச்சி இழுக்கும் போது அங்க செயல்படக்கூடிய நிகர விசை 0. இது வந்து என்ன என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். ஆனா இங்க 0ங்கிற ஆப்ஷனே கிடையாது. பார்த்தா அப்படி தோணுது. ஆனா இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ஒரு ஆப்ஷன் 2gm² j cap மைனஸ் 2gm² j cap. இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 0. ஆக்சுவலா அது 0க்கு வரதுக்கு முன்னாடி ஸ்டெப் இதோட போட்டு நிறுத்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வருது, பார்த்துக்கோங்க. இது எந்த கொஸ்டின்? எக்ஸாம்பிள் 7.2ல வரக்கூடிய கொஸ்டின். என்சிஆர்டி புக்கு அதுல எக்ஸாம்பிள் 7.2 அதுல வரக்கூடிய கொஸ்டின்ல இதுல வந்து என்ன, ஃபர்ஸ்ட் பார்ட் 2 பார்ட் இதுல கொஸ்டின் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின்ல இது வருது. இதுக்கான ஆன்சர் வந்து 0. அப்போ வந்து பார்த்தோம்னா அதுக்கு 0 தான் வந்து என்ன பண்றாங்க, இதுக்கு அடுத்த ஸ்டெப், இதுக்கு முதல் ஸ்டெப் என்ன வரும், 2gm² j cap மைனஸ் 2gm² j cap அப்படின்னு வரும். இதுதான் இதுக்கான ஆன்சர். சரியா? அடுத்தது, ஒவ்வொன்றும் m நிறை கொண்ட 4 துகள்கள் L பக்கத்தின் ஒரு சதுரத்தின் முனைகளில், L பக்கம் கொண்ட ஒரு சதுரத்தின் முனைகளில் வைக்கப்படுகின்றன. இந்த துகள் அமைப்பின் நிலையாற்றல் என்ன? இது வந்து பாருங்க, இதுக்கு முன்ன பார்த்தது ஒரு முக்கோணம், இப்ப பாக்குறது ஒரு சதுரம். சதுரத்தின் பக்கம் Lன்னு சொல்லிட்டாங்க. அதோட 4 முனைகள்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 4 நிறைகள் இருக்கு, ஒவ்வொன்றும் m நிறை அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. இந்த துகள் அமைப்பின் நிலையாற்றல் என்ன? நிலையாற்றல் என்ன? பொட்டன்சியல் எனர்ஜி என்னங்கிறத கேட்கிறாங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தோம்னா இதுவும் என்சிஆர்டி புக்ல வரக்கூடிய கொஸ்டின் தான். அதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. என்சிஆர்டி புக்ல எப்படி கொஸ்டின் வந்திருக்குன்னு பாருங்க. எக்ஸாம்பிள் 7.3 சேம், ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர். இன்னொன்று வந்து ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு கொஸ்டின், ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் இந்த கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாருங்க, நமக்கு 4 முனைகள்ல 4 நிறைகள் இருக்கு. அப்ப 4 முனைகள்ல 4 நிறைகள் இருக்கும்போது நமக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய நிலையாற்றலுக்கான சமன்பாடு பாருங்க. இப்ப 4 முனைகள், இந்த 4 நிறையும் இருக்கு. இந்த 4 நிறைக்கும் இடைப்பட்ட தொலைவு, அதாவது இது சதுரம் அப்படிங்கிறப்ப இது வந்து L பக்கம். அப்ப இதன் நிறை m, இங்க நிறை m, இங்க இருக்கக்கூடிய நிறை m, இங்க இருக்கக்கூடிய நிறை m. இப்ப இதனால கிடைக்கக்கூடிய நிலை ஆற்றல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல எத்தனை இணை இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம், எத்தனை பேர் அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா இது 2 ஒரு பேர், இது 2 ஒரு பேர், இது 2 ஒரு பேர், இந்த 2 ஒரு பேர், இது 4 பேர் இருக்கு. அது இல்லாம
இந்த ரெண்டு ஒரு பேர், இந்த ரெண்டு ஒரு பேர். அப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லா பேர்ஸையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அப்ப இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நிலையாற்றல் வேணும் அப்படின்னா மைனஸ் ஜி எம் இன்டு எம் டிவைட் பை இதுக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன எல். அந்த மாதிரி பார்த்தோம்னா 1 2 3 4 இணை இருக்கு. அப்ப மைனஸ் 4g m இன்டு எம் டிவைட் பை எல். அதுக்கு அடுத்து இந்த இதுக்கான இதை பார்க்கணும் தொலைவு. இது வந்து பாருங்க தொலைவு இது வந்து என்ன வரும்னா நமக்கு 1/√2 அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஆக்சுவலா வந்து என்ன இந்த டிஸ்டன்ஸ் எல், இந்த டிஸ்டன்ஸ் எல்னா இது ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து என்ன பண்றோம்னா நமக்கு இதை டின்னு வச்சுக்கலாம். டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். அப்ப 2 டைம்ஸ் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் அப்படின்னா √2l அப்படிங்கிறது இதுக்கான டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ வந்து என்னன்னா √2l அப்படின்னா நமக்கு இங்க என்ன இருக்கு g மைனஸ் ஜி இன்ட்டு எம் இன்ட்டு எம் டிவைட் பை √2l. ஓகே, இந்த மாதிரி எத்தனை இணை இருக்குன்னா 2 இணை இருக்கு. சரியா? இது ஒரு இணை, இது ஒரு இணை. அதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த இதுக்கான இது செகண்ட் பார்ட்டுக்கு வந்து இந்த இணை போட்டுட்டோம். இதுல வந்து என்னன்னா மைனஸ் 2gm²/l அப்படிங்கிற காமனா எடுத்துட்டோம்னா பிராக்கெட்ல இருக்கு 2 + 1/√2. இதை சிம்பிளிஃபை பண்ணா மைனஸ் 5.41 × gm²/l வரும். ஆனா ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது இது ஆப்ஷன் கொடுக்கல. இதை வந்து என்னன்னா மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. இப்படி கேட்கும்போது நமக்கு வந்து என்னன்னா இந்த ஸ்டெப் கொஞ்சம் முன்னாடியே இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா என்சிஆர்டி புக் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. ஆன்சர் வந்து மைனஸ் 2gm² டிவைட் பை எல் பிராக்கெட்ல 2 + 1/√2 அப்படிங்கிறது ஆப்ஷன். சரியா? அப்போ வந்து பாருங்க ஆப்ஷன் 2. ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றும் m நிறை கொண்ட 4 துகள்கள் L பக்கம் கொண்ட ஒரு சதுரத்தின் முனைகளில் வைக்கப்படுகின்றன. இந்த துகள் அமைப்பின் நிலையாற்றல்னு கேட்டா ஆப்ஷன் 2 மைனஸ் 2gm²/l இன்டு 2 + 1/√2. ஓகே, அடுத்த கொஸ்டின். இது வந்து பாருங்க ஏ பக்கம் கொண்ட சதுரத்தின் ஒரு முனைகளில் m நிறை கொண்ட 4 புள்ளி நிறைகள் வைக்கப்பட்டுள்ளன. அந்த சதுரத்தின் மையத்தில் உள்ள ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் என்ன? இதுக்கு முன்னே என்ன கேள்வி கேட்டாங்களோ அதே கேள்விதான். அங்க எல் பக்கம்னு சொல்லியிருக்காங்க, இங்க வந்து ஏ பக்கம்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்ன கேட்டது வந்து நிலையாற்றல், இப்ப கேட்கறது ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் என்ன அப்படிங்கிறது கேட்கறாங்க. ஓகேவா? இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுங்கிறத பார்க்கணும். இது வந்து அதே எக்ஸாம்பிள் 7.3ல செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர். சரியா? இங்க வந்து என்னன்னா நான் புள்ளியை வைக்கப்பட்டோம் அந்த சதுரத்தின் மையத்தில் உள்ள ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் வந்து என்ன அப்படிங்கிறத கேட்கறாங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து u of r = -4√2 × gm/l. இது எப்படி சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். என்ன, ஒரு சதுரத்தின் 4 முனைகள்ல வந்து நமக்கு 4 நிறைகள் m அப்படிங்கிற நிறை இருக்கு. சரியா? இதோட பக்கம் ஏன்னு கொடுத்துட்டாங்க. புக்ல கொடுத்துருக்கிறது எல் தான். ஆனா கொஸ்டின்ல நம்ம கொடுத்துருக்கிறது ஏ பக்கம் கொண்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. போட்டுக்கலாம். அப்ப இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டு மூளை விட்டம் இதுக்கான தொலைவு என்ன √2l அப்படிங்கிறது இப்பதான் போன ப்ராப்ளம்ல பார்த்தோம். அப்ப மையம்னு பார்த்தோம்னா இங்க இருந்து இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய தொலைவு வந்து பார்த்தோம்னா √2l டிவைட் பை 2 பார்த்தோம்னா l டிவைட் பை √2 அப்படிங்கிறது வரும். சரியா? நம்ம ப்ராப்ளம் படி வந்து பார்த்தோம்னா இது √2a. அப்ப √2a டிவைட் பை 2 பார்த்தோம்னா a/√2 அப்படிங்கிறது நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் சென்டர்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இந்த நிறையில இருந்து இந்த மையத்துக்கு இருக்கக்கூடிய தொலைவு. சரியா? இப்ப ஒரு நிறையினால நமக்கு கிடைக்கக்கூடிய நிலையாற்றல் வந்து ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் வந்து பார்த்தோம்னா மைனஸ் gm டிவைட் பை எல். இங்க வந்து என்ன வரும் a டிவைட் பை √2 அப்படிங்கிறது வரும். சரியா? ஒரு நிறையினால இந்த மையப்புள்ளியில கிடைக்கக்கூடிய ஈர்ப்பு தன்னிலை ஆற்றலுக்கான ஃபார்முலா என்ன -gm/r. ஆர்க்கு பதிலா என்ன a/√2 வரும். அப்ப என்ன வரும் -√2gm டிவைட் பை a வரும். இந்த மாதிரி எத்தனை நிறைகள் இருக்குன்னா 1 2 3 4 நிறைகள் இருக்கிறதுனால இதுக்கு ஆன்சர் என்ன -4√2 × gm டிவைட் பை a. இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்க இதுக்கு ஆன்சர் தான் -4√2 × gm டிவைட் பை a. என்சிஆர்டி புக்ல எல்னு இருக்கு. இதுல சிம்பிள் அந்த சதுரத்தின் பக்கத்தை மட்டும் ஏன்னு மாத்திக்கிட்டாங்க. அடுத்து பின்வரும் எந்த கோளுக்கு போபோஸ் மற்றும் டெல்மோஸ் ஆகிய 2 நிலவுகள் உள்ளன? ஒரு கோள் அதுக்கு வந்து 2 நிலவு இருக்கு. ஒரு நிலவின் பெயர் போபோஸ், இன்னொரு நிலவின் பெயர் டெல்மோஸ். அந்த கோள் பெயர் என்ன? 4 இது கொடுத்துட்டாங்க, வியாழன், சனி, செவ்வாய், பூமி அப்படின்ட்டு. இதுவும் பார்த்தோம்னா என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டேட்டா தான். ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல இந்த டேட்டாவை கொடுத்துட்டு ஒரு சில வேற கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. பாருங்க என்ன கொஸ்டின், எக்ஸாம்பிள் 7.5. இவங்க டேட்டாவிலே கொடுத்துட்டாங்க the planet Mars has 2 moons Phobos and Deimos. இப்ப மாஸ் அப்படின்னா என்ன? செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்துக்கு என்ன 2 நிலவுகள் இருக்கு. ஒரு நிலவின் பெயர் போபோஸ், இன்னொரு நிலவின் பெயர் டெல்மோஸ். இதுல இன்னும் எப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம் பாருங்க. போபோஸ் has the time period. அப்ப போபோஸ் என்ற நிலவின் சுற்றுக்காலம் எவ்வளவு? 7 மணி நேரம் 39 நிமிடங்கள்.
அதனுடைய ஆரம் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 9.4 சுற்றுப்பாதை ஆரம் எவ்வளவு 9.4 பெருக்கள் 10⁻³ கிலோமீட்டர். இந்த டேட்டாவை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, கால்குலேட் த மாஸ் ஆஃப் த மாஸ். செவ்வாய்க்கோளின் நிறை என்னன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்க, அஸ்யூம் தட் எர்த் அண்ட் மாஸ் மூவ் இன் சர்க்குலர் ஆர்பிட்ஸ் அரவுண்ட் த சன். பூமியும் செவ்வாய்க்கோளும் சூரியனை சுற்றி ஒரு வட்டப்பாதையை சுற்றி வருகின்றன. with the Martian orbits being 1.52 times the orbital radius of the earth. ஆனா இதுல வந்து பாருங்க, பூமியின் சுற்றுப்பாதையின் ஆரத்தை விட செவ்வாய்க்கோளின் சுற்றுப்பாதை ஆரம் 9.52 மடங்கு அதிகம்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இந்த மார்ஷியன் இயர்ஸ் இன் டேஸ், செவ்வாய்க்கோளின் ஒரு வருடத்தின் கால அளவு நாட்களில் கேட்கிறாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற டேட்டா என்ன, the planet Mars has 2 moons, Phobos and Deimos கொடுத்திருக்காங்களே, இதை வந்து என்ன கேள்வியா கேட்டிருக்காங்க. ஏன்னா பின்வரும் எந்த கோளுக்கு போபோஸ் மற்றும் டெல்மோஸ் ஆகிய 2 நிலவுகள் உள்ளன? ஆன்சர் வந்து என்ன, நமக்கு செவ்வாய். சரியா? இப்ப அடுத்தது அதே இது அந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா வச்சு கேட்ட அடுத்த கேள்வி பாருங்க. செவ்வாய்க்கோளின் சுற்றுப்பாதை சராசரி சுற்றுப்பாதை தூரம் பூமியின் சராசரி சுற்றுப்பாதை தூரத்தை விட 1.52 மடங்கு அதிகம். பூமி சுமார் 365 நாட்களில் சூரியனை சுற்றி வருகிறது எனில் கெப்லரின் சுற்றுக்கால விதியை பயன்படுத்தி செவ்வாய்க்கோள் சூரியனை சுற்றி வரும் நேரத்தை கணிக்கவும். இதுக்கு வந்து என்ன, T² is proportional to R³ அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு போடலாம். ஆனா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இந்த டேட்டாலாம் நீங்க நல்லா படிச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். அப்ப அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம டைரக்டாவே வந்து இதுக்கான ஆன்சருக்கு வந்துடணும். சரியா? இப்ப எப்படி சார் நம்ம வந்து இதுக்கெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஒர்க் அவுட் பண்ணுமானா, நீங்க ஒர்க் அவுட் பண்றதெல்லாம் நீங்க வீட்லயே ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? நம்ம இப்ப நீட் எக்ஸாம்க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எவ்வளவு டியூரேஷன் இருக்கு, அந்த டியூரேஷன்ல வந்து என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா எல்லாம் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்க அங்க போய் கேட்டா இந்த கொஸ்டின் கேட்டா இதான் ஆன்சர் உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்ப இது வந்து கேள்வி எங்க நமக்கு வந்து NCERT புக்ல இருக்கக்கூடிய கேள்விதான். இதுல வந்து என்னன்னா, செவ்வாய்க்கோள் சூரியனை சுற்றி வரும் நேரத்தை கணிக்கவும் கேட்டிருக்காங்க. இது இந்த கேள்விக்கான பதில். இது NCERT புக்லயே வந்து என்னன்னா நமக்கு 1.52 whole power 3/2 into 365 கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்முலா, T² is proportional to R³. அந்த டேட்டாவை ஃபாலோ பண்ண இது அந்த ஃபார்முலாவோட யூஸ் பண்ணிருக்காங்க. பண்ணும்போது 684 நாட்கள் அப்படின்னு வருது. சரி, ஆனா இங்க வந்து பாருங்க 842, 684, 248, 100 போடும்போது நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம், செவ்வாய்க்கோளின் சுற்றுக்காலம் வந்து என்ன, பூமி நாட்களில் வந்து பார்த்தோம்னா 684 நாட்கள். ஓகே, அடுத்தது செவ்வாய்க்கோளின் ஓகே பூமியை ஒரு முறை சுற்றி முடிக்க சந்திரன் எடுக்கும் நேரம் என்ன? பூமியை சந்திரன் சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் கால அளவு சொல்லுங்க பார்க்கலாம். இதுவும் நமக்கு வந்து என்ன, இந்த டேட்டால இருக்கிறது தான். எவ்வளவு? அது வந்து 27.3 நாட்கள் வரும். ஆக்சுவலா இந்த டேட்டா இங்க தப்பா இருக்கு. ஆக்சுவலா அந்த கொஸ்டின் வர வேண்டியது 27.3 பூமி நாட்கள். 27.3 60ஆல பெருக்குனா ஒரு நாளைக்கு வந்து என்னன்னா 24 மணி நேரம். சரியா? அப்ப 27.3 நாட்கள் இருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணும், இதுல வந்து என்னன்னா கொஸ்டின் வந்து பாருங்க 27.3 பூமி நாட்கள். இதை வந்து என்னன்னா நமக்கு ஒரு நாளைக்கு வந்து என்னன்னா 24 மணி நேரம். 24 மணி நேரத்தை பெருக்குனா நமக்கு வந்து என்ன வரும், நமக்கு மணி நேரத்துல இந்த விடை கிடைக்கும். அதே இது வந்து என்ன, அதை வந்து 60ஆல பெருக்குனா வினாடிகள்ல வந்து இந்த இது கிடைக்கும். சரியா? இப்ப வந்து பாருங்க, மணி நேரத்துல வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், 27.3 இருக்குல்ல, 27.3 இதை வந்து என்னன்னா 24ஆல பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த மணி நேரத்துல, ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்ப இந்த சுற்றி வர எடுக்கும் மணி நேரம் என்னங்க தெரியும். இதை 60ஆல பெருக்குனா, அதாவது ஒரு நிமிடத்துக்கு என்ன 60 வினாடிகள் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கு அது எவ்வளவு வினாடிகள் எடுத்துக்கிறது தெரியும். அப்ப இதுல கரெக்டான ஆன்சர் வந்து 27.3 நாட்கள் தான் இருக்கு சரியான பதில். சரியா? ஒருவேளை மணி நேரத்துல வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், 27.3 24ஆல பெருக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதுக்கடுத்தது என்ன பண்றோம், இதை வந்து என்னன்னா நிமிடங்கள்ல கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், 60ஆல பெருக்குனா நமக்கு வினாடிகள்ல வந்து என்ன நமக்கு இது கிடைக்கும். சரியா? ஒரு மணி நேரத்திற்கு 60 வினாடிகள் அப்படி போட்டா நமக்கு வினாடிகள்ல கிடைக்கும். ஆனா இங்க வந்து என்ன, இதுவும் தப்பு இதுவும் தப்பு. ஆன்சர் வந்து 27.3 நாட்கள். இதான் கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்து, கெப்லரின் சுற்றுக்கால விதியில் பயன்படுத்தப்படும் மாறிலி K-இன் மதிப்பு என்ன? கெப்லரின் சுற்றுக்கால விதியில் பயன்படுத்தப்படும் மாறிலி K-இன் மதிப்பு என்ன? இது வந்து கேள்வி வந்து என்ன, இதுவும் எங்க கேட்டிருக்காங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி செகண்ட் ஸ்கொயர் பர் மீட்டர் கியூப், டே ஸ்கொயர் பர் கிலோமீட்டர் கியூப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து என்னன்னா NCERT புக்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரியா? இது வந்து பாருங்க, எக்ஸாம்பிள் 7.7 எக்ஸ்பிரஸ் த கான்ஸ்டன்ட் K ஆஃப் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் வந்து என்ன, T² is proportional to R³ அப்படிங்கிறது வரும். அதை சமன்படுத்தக்கூடிய மாறிலி தான் அந்த K உடைய மதிப்பு. நாட்களிலும் கிலோமீட்டரிலும் கேட்கிறாங்க. ஆனா அந்த மதிப்பை வந்து என்ன இவங்களே கொடுத்துட்டாங்க, என்ன 10⁻−13
செகண்ட் ஸ்கொயர் per மீட்டர் கியூப் அப்படின்ட்டு வினாடியிலையும் மீட்டர்லையும் கொடுத்துட்டாங்க. இதை நாட்கள்லையும் கிலோமீட்டர்லையும் கேட்கறாங்க. இப்ப the moon is at a distance of 3.84 into 10⁵ kilometer from the earth. இப்போ பூமியிலிருந்து நிலவின் தூரம் என்ன? இந்த டேட்டா இதுவும் கொஸ்டினா கேட்கலாம். அப்போ இட்ஸ் டைம் பீரியட் ஆஃப் த ரிவல்யூஷன் இன் டேஸ். இந்த கேள்வியில வரக்கூடிய இதுதான் வந்து நமக்கு இந்த கேங்கிற மாறிலி வந்து பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 10⁻−13 செகண்ட் ஸ்கொயர் per மீட்டர் கியூப். அது ஃபர்ஸ்ட். அதை வந்து நாட்களா மாற்றும் போது நமக்கு வந்து இது என்சிஆர்டி புக்லயே வரக்கூடிய டெரிவேஷன். இது 1.33 into 10⁻−14 டே ஸ்கொயர் per கிலோமீட்டர் கியூப். ஓகேவா? இதுக்கு இப்ப வரக்கூடிய மாறிலி வந்து t² = 4π² r³ / g me. meனா பூமியின் நிறை. சரியா? இதுல வந்து என்ன கேக்குறாங்கன்னா, இந்த மாறிலி வந்து பாருங்க t² = 4π². இந்த r³ தவிர மீதி எல்லாம் இருக்குல்ல, r³ தவிர மீதி என்ன இருக்கு? r³ தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த 4π² / g me இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த கேங்கிற மாறிலி. அப்ப t² = என்ன? k × r³ சொல்றோம். இங்க r³ தவிர மீதி இருக்கிறதா வந்து இந்த கேங்கிற மாறிலி. அப்ப கேங்கிற மாறிலிக்கு என்னென்னலாம் மதிப்பு இருக்கு? k = 4π² / g × me. இது ஒரு மதிப்பு. அதுக்கு அடுத்தது k அப்படிங்கிறது இதனுடைய மதிப்பு வந்து வினாடிகள்லையும் மீட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மதிப்பு. அதுக்கு அடுத்தது என்ன? நாட்கள்லையும் கிலோமீட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மதிப்பு. சரியா? அப்ப இதெல்லாம் கொடுத்துருக்காங்களாங்கிறத நம்ம ஆப்ஷன்ல செக் பண்ணணும். ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு இது சரி, இது சரி. ஆனா ஃபர்ஸ்ட் இது வந்து பாருங்க 4π² / gm. ஆனா இங்க வந்து என்ன மாத்திருக்காங்க? நம்ம என்ன பண்ணுவோம்? இவை அனைத்தும் சரிங்கிற மாதிரி ஆல் ஆஃப் திஸ் போட்டோம்னா தப்பா போயிடும். இதுல கரெக்டானது செகண்டும் தேர்டும் தான் கரெக்ட். சோ ஆப்ஷன் 2 இதுதான் சரியான பதில். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 400 கிலோகிராம் நிறையுள்ள செயற்கைக்கோள் பூமியை சுற்றி 2re ஆரம் கொண்ட ஒரு வட்ட சுற்றுப்பாதையில் உள்ளது எனில் அதன் மொத்த ஆற்றல் என்ன? அப்ப இதுவும் பாருங்க, இது என்சிஆர்டி கொஸ்டின் தான். 400 கிலோகிராம் நிறையுள்ள செயற்கைக்கோள், அதனுடைய சுற்றுப்பாதை ஆரம் வந்து என்ன? பூமியை சுற்றி 2re ஆரம் கொண்ட வட்ட சுற்றுப்பாதையில் சுற்றி வருகிறது. இது ஒரு பெரிய கொஸ்டின். அது ஒரு சின்ன பாட்டை வந்து நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே வந்து அந்த கொஸ்டினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். சரியா? ஆக்சுவலா வந்து நமக்கு கேட்டிருக்கிறது 2re ஆரம் மட்டும் கேட்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா? -g M m / 2r அப்படிங்கிறது ஃபார்முலா. அதுல அந்த மதிப்பு எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு சரியான பதில் என்னன்னா v = -g MEm / 4re அப்படிங்கிறது ஆன்சர் வரும். பாருங்க, இது எக்ஸாம்பிள் 7.8 என்சிஆர்டி புக்ல எக்ஸாம்பிள் 7.8ல ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுல ஒரு பார்ட் அதை மட்டும் வந்து இந்த ஆன்சர் நிறைய ஒரு பெருசா இருக்கும். அதுல ஒரு பார்ட் ஆஃப் த ஆன்சர் அதுக்கான கொஸ்டினை மட்டும் கேட்டிருக்காங்க. என்ன? 400 கிராம் இருக்கிறது 2re 400 kg இருக்கக்கூடிய துணைக்கோள் 2re அப்படிங்கிற சுற்றுக்காலத்தில் சுத்தி வரும்போது அதனுடைய ஆற்றல் என்ன? சரியா? மொத்த ஆற்றல் என்னங்கிறது கேட்கறாங்க. ஆனா கேள்வியில வந்து என்னன்னா 4re அப்படிங்கிற இன்னொரு சுற்றுப்பாதைக்கு இதை மாத்தணும். அது மாத்துறதுக்கு நமக்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படுது? அப்ப இயக்காற்றல் மற்றும் நிலையாற்றல் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன? இந்த மாதிரிலாம் கேள்வி. இதுக்கான பதில்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆப்ஷனா கொடுத்துட்டாங்க. சரியா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு ஆரம்பத்துல 2re ஆர்பிட்ல இருக்கும்போது அந்த சுற்றுப்பாதையில் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஆற்றல் மட்டும் கேட்டிருக்காங்க, மொத்த ஆற்றல். அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு பொருள் பூமியின் ஆரத்துக்கு பாதி உயரத்தில் 28 நியூட்டன் எடை கொண்டுள்ளது. பூமியின் மேற்பரப்பில் எடை என்ன? இதுல வந்து பார்த்தோம்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 63 நியூட்டன், 82 நியூட்டன், 28 நியூட்டன், 36 நியூட்டன். இப்ப வந்து இது எது கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப ஒரு பொருள் பூமியின் ஆரத்திற்கு பாதி உயரத்தில் 28 நியூட்டன் எடை கொண்டுள்ளது. இதுக்கான சமன்பாடு வந்து பாருங்க. இதுக்கான சமன்பாடு என்னன்னா, நமக்கு உயரம் GH சரியா? ஒரு பொருள் பூமியின் ஆரத்திற்கு பாதி உயரத்தில் இருக்கு. GH G × 1 - 2h / r அப்படிங்கிறது சமன்பாடு. சரியா? இதுல வந்து என்ன? h உடைய மதிப்பு வந்து என்ன? r/2 அப்படிங்கிறது வரும். சரியா? அப்ப வந்து என்னன்னா இந்த சமன்பாட்டை பயன்படுத்த முடியாது. r/2 யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இதனுடைய மதிப்பு 0 ஆயிடும். அப்ப இதனுடைய மாற்று வடிவம் வந்து என்ன? GH = G × 1 + h/r the whole power -2 அப்படிங்கிற இந்த ஃபார்மட், இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தும். சரியா? இதுல வந்து பாருங்க, நமக்கு h உடைய மதிப்பு என்ன? r/2 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 1 + r/2 / r the whole power -2 போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? இந்த r கேன்சல் ஆயிடும். அப்ப g × 1 + 1/2 the whole power -2 வரும். 1 + 1/2னா 3/2 the whole power -2. இல்லனா g × 2/3 the whole square அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி 4/9 × g. அப்ப gh அப்படிங்கிறது வந்து என்னன்னா g × 4/9. நமக்கு gh உடைய மதிப்பு கேட்டாங்க, g உடைய மதிப்பு தான் கேட்கறாங்க. gh அதாவது இது என்ன பண்ணும்னா
ஈர்ப்பு முடுக்கத்து தெரியுது. புவியீர்ப்பு முடுக்கம் மேற்பரப்புல எவ்வளவு இருக்கு, ஜிங்கிறது இருக்கு. ஹெச் உயரத்தினுடைய மதிப்பு ஜிஹெச். அப்ப ரெண்டு பக்கமும் எம்மால பெருக்கணும்னு வச்சுக்கோங்க, இதனுடைய எடை கிடைக்கும். அப்ப எம் இன்ட்டு ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி இன்ட்டு 4/9. நமக்கு தேவை இந்த எம்ஜிங்கிற மதிப்பு தான். அப்ப எம் இன்ட்டு ஜிஹெச் கொடுத்துட்டாங்க. எம் இன்ட்டு ஜிஹெச் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 28 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இந்த எம் இன்ட்டு ஜி மேற்பரப்புல இருக்கக்கூடிய எடை டபிள்யூ, இதான் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு 4/9 இதை போட்டு சிம்ப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வரும், W இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது, 9/4 இன்ட்டு 28. கேன்சல் பண்ணா இது 7ஆல் அடிக்கலாம். அப்போ 9 7 63 நியூட்டன் அப்படிங்கிறத இதுக்கான பதில். சரியா? அப்ப இந்த மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.